இன்னைக்கு நம்ம மலையாள சினிமாவை ஏன் கொண்டாடுறோம்? திருஷ்யம் படத்தோட முதல் பாகம் 2013 வந்து இப்ப மூணாவது பாகமே வந்து வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதே கான்செப்டை வச்சு இப்ப ரீசெண்டா தமிழ்ல வந்த காமெடி படம் தான் பரிமளா அண்ட் கோ. ஆனா இதே கான்செப்டை வச்சு ஒரு மாசத்துக்கு முன்னால வந்த மலையாள காமெடி படம் தான் மோகினி ஆட்டம், பரதநாட்டியம் படத்தோட செகண்ட் பார்ட். தமிழ்நாட்டுல சூப்பரா ஒன்னது எந்த படம்? பரிமளா அண்ட் கோவா இல்ல மோகினி ஆட்டமா? கண்டிப்பா மோகினியோட ஆட்டம் தான். ஏன்னா காமெடி மட்டும் இல்லாம அந்த கிராமிய சூழ்நிலையே ரொம்ப யதார்த்தமா சொன்னதுனாலதான் மோகினியோட ஆட்டம் தமிழ்நாட்டுல பயங்கர ஹிட் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மலையாள சினிமாவை ஆகோ ஓகோன்னு ரொம்ப கொண்டாடுறோம். காரணம் மலையாள சினிமாவுடைய யதார்த்தமான கதை சொல்லல் பாணியை தான். இந்த யதார்த்தமான கிராமிய கதை சொல்லல் பாணியை தமிழ் சினிமாவில் முதல்ல ஆரம்பிச்சு வச்சது நம்ம பாரதி ராஜா தான். ரொம்ப முக்கியமா மலையாள சினிமாக்கள் நம்ம எப்படி பார்க்கும்போது அந்த கதை களத்துக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருமோ, அதே ஃபீலிங் நமக்கு தமிழ் சினிமாவில் கொண்டு வந்த முதல் இயக்குனர் பாரதி ராஜா தான். ஏன்னா தன்னோட முதல் படத்திலேயே ரொம்ப யதார்த்தமான ஒரு கிராமத்தை நமக்கு காமிச்சிருப்பாரு. ஒரு உண்மையான கிராமத்து வயதான மனிதர்கள், கிராமத்து இளவட்ட பசங்க, வயசு பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு அப்படியே யதார்த்தமா நமக்கு காமிச்சிருப்பாரு. சோ பாரதி ராஜா வந்த பிறகுதான் நமக்கு கிராமத்து படங்கள் பிடிக்க ஆரம்பிச்சது, கிராமத்து மனிதர்கள் நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சாங்க. கேமரா கவிஞர் பாலுமகேந்திர கிராமத்தை அழகா மட்டும் தான் காமிச்சாரு. ஆனா பாரதி ராஜா தன்னுடைய கேமராமேனுடைய ஷாட்டுகளால கிராமங்களை அழகா காமிச்சது மட்டும் இல்லாம ரொம்ப யதார்த்தமா காமிச்சதுனால பட்டிக்காடு கிராமங்களை அருவருப்பா பார்த்த நகரத்து மக்கள் கூட கிராமங்களை, கிராமத்து மனிதர்கள் பின்னால நேசிக்க ஆரம்பிச்சாங்க.